ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம 2024 ரிலீஸ் ஆன பார்டர் லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சைஃபை ஆக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் இப்பதான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் லேட் ஆகாம கதைக்குள்ள போயிடலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அது என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேலக்சிய எரேடியன் அப்படின்ற ஒரு ஏலியன் இனம் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்துச்சு. அதுங்களோட பவரும் டெக்னாலஜியும் மனுஷங்களால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அப்படி போனவங்களுடைய சில டெக்னாலஜி மட்டும் இன்னும் பூமியில இருக்கு போல இருக்கு. அப்படி விட்டுட்டு போன பொருட்கள் தான் இப்ப மனுஷங்க முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. ஆனா இந்த எரேடியன்ஸ் அப்படின்ற ஏலியன் இருக்குல்ல, அந்த ஏலியன்ஸ் உடைய பெரிய சீக்ரெட் ஒரு வால்ட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அந்த வால்ட் பாண்டோரா அப்படின்ற ஒரு பிளானட்ல புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பிளானட் ஒரு காலத்துல ரொம்ப அமைதியான பிளானட்டா தான் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த மாதிரி ஒரு வால்ட் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து அந்த வால்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனி, கிரிமினல்ஸ், புதையலை தேடுறவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உருவானாங்க. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அந்த வால்ட்டுக்காக சண்டை போட ஆரம்பிச்சு மாத்தி மாத்தி கொன்னுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அந்த வால்ட்டை எல்லாரும் சல்லடை போட்டு தேடினாலும் இன்னுமே அது யார் கைக்கும் மாட்டல, எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு. அண்ட் அந்த பாண்டோரான்ற பிளானட்ல ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த எரேடியன் ஏலியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏலியனோட பொண்ணு வந்து வால்ட்டை ஓபன் பண்ணும். அந்த பொண்ணு தான் அந்த பிளானட்டையே அமைதிக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. இதை கேட்கவே பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இது நடக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் முடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அமைதியா இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல திடீர்னு ஒரு வெடிப்பு நடக்குது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க ஒரு செல்லை காமிக்கிறாங்க. டீனா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியே பயங்கரமா சண்டை போடுற சவுண்ட் கேக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இவன் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுடைய டோரை யாரோ உடைச்சு உள்ள வராங்க. இவரோட பேரு ரோலாண்ட். இவரும் நம்ம கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அண்ட் இந்த டீனா பொண்ணுமே முக்கியமான கேரக்டர் தான். கதவை உடச்சிக்கிட்டு வந்த அந்த ரோலாண்ட் என்ன சொல்றாரு, உன்னுடைய அப்பா அட்லஸ் இருக்காருல்ல, அவர்தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு, சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை கூப்பிட, எது எங்க அப்பா கூப்பிட்டு வர சொன்னாரா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட கிளம்புறா. அப்படி வெளியே போகும்போது அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே சுடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு செல்லை உடைச்சிக்கிட்டு ஒரு மொரட்டுத்தனமான ஒருத்தவன் வெளியே ஓடி வரான். அவனோட பேரு கிரீக். சார், பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இந்த பொண்ணை நான் எப்படியாச்சும் வெளியே கூப்பிட்டு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ரோலான் கேக்குறாரு. உடனே அந்த மொரட்டு பயலும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு 50 லைட் இயர் தள்ளி இருக்க இன்னொரு பிளானட்டை காமிக்கிறாங்க. இந்த பிளானட்டோட பேரு புரோமேத்தியா. அந்த பிளானட்ல லில்லித் அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் நம்ம கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இவ ஒரு பவுண்டி ஹண்டர், அதாவது காசு கொடுத்து யாரு என்ன வேலை பார்க்க சொன்னாலுமே இவ பாப்பா. இப்ப இவகிட்ட யாரோ ஒரு வேலை சொல்லியிருக்காங்க புள்ள, ஒரு பயல புடிச்சிட்டு வர சொல்லி. சோ அந்த பயல தேடி புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சில பேர் வராங்க. இவளுக்கு இன்னொரு வேலையை கொடுக்க வந்திருக்காங்க. இவ சரியான ரவுடி பொண்ணு புள்ள இருக்கு. சும்மா யாராச்சும் பேச வந்தாலே மூக்குல குத்துறா. சும்மா சேஃப்டிக்காக யாராச்சும் கண்ணு எடுத்தா இவ யோசிக்காம சுட்டு தள்ளிடுறா. இப்ப இவளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. அவங்க பேசுறத கூட என்னன்னு கேட்க மாட்டா. என்னப்பா அடுத்த வேலையா, ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அதை முடிச்சிட்டு வரேன், அடுத்த மாசம் வந்து வேலை கொடுங்க அப்படின்றா. மேற்கொண்டு அவங்க எல்லாருமே இல்ல ரொம்ப முக்கியமான வேலை, நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்களா. இவ கடுப்பாய் அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டுறா. அப்படி இறந்து கிடக்கிற ஒருத்தவர் பேசுறாரு. இவர் எப்படிடா பேசுறாருன்னு பார்த்தா அவர் கழுத்துல ஒரு டிவைஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஹாலோகிராம் மூலியமா வேற எவனோ ஒருத்தவன் பேசுறான். அங்க வந்ததுலயே ஒரே ஒரு பையதான் உயிரோட இருக்கான். அவன் அந்த டிவைஸ் எடுத்து கழுத்துல போட்டுக்கிறான். இப்ப அவன் மூலியமா யாரோ ஒருத்தவன் ஹாலோகிராம்ல பேசுறான். யாருன்னு பார்த்தா இந்த டீனா பொண்ணு இருந்தால அவளுடைய அப்பா அட்லஸ், அவர் தான் பேசுறாரு. இங்க பாரு லிலித்து, உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். என்னோட பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவளை நீ காப்பாத்தி கூப்பிட்டு வந்தனா உனக்கு நிறைய காசு தரேன். உன்ன மாதிரி ஆள் தான் கரெக்டா இருப்பாங்க. உன்னாலதான் அங்க இருக்கக்கூடிய சைக்கோ, கிரிமினல்ஸ் எல்லாரையுமே சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத கேட்டதுமே லிலித்துக்கு தெரிஞ்சிருது, உன்னோட பொண்ணு பாண்டோரால இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஏன்னா பாண்டோரா அப்படின்ற பிளானட் பேரை கேட்டாலே போதும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் புள்ள இருக்கு. சரி ஓகே, நீங்க நிறைய காசு தரீங்க, ஆனா இப்ப நான் கரண்டா ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி லிலித் சொல்றாங்க. உடனே அந்த அட்லஸ் பாய் என்ன பண்ணிடுறான், இவ ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்தால அவனை சுட்டுறான். அவ்வளவுதான், உன்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சா வா போலாம், இப்ப என் பொண்ணை தேடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். யாரா அவன், என்னோட ரொம்ப மோசமா இருக்கானே, சரி சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த வேலைக்கு ஒத்துக்கிறா. ஒரு பாடு மூலியமா அந்த பிளானட்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரே தூசி குப்பை, எல்லா இடமும் உடஞ்சு போன பொருட்கள், இது மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த லிலித் இந்த பிளானட்ல தான் பிறந்து வளர்ந்துருப்பா.
இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பிளானட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா விதி யார விட்டுச்சு, திரும்ப இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. சீக்கிரமா அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ரோலாண்ட் சோல்ஜர் டீனாவை கிட்னாப் பண்ணிட்டு போனார்ல, அவங்க 2 பேருமே ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்ல வந்திருப்பாங்க. அந்த ஷட்டில் இங்க தான் கிராஷ் ஆயிருக்கு. அப்படி விழுந்ததுமே இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இப்ப அந்த ஷட்டில்ல வெறும் காயலாங்கடைக்கு தான் போட முடியும். ஆனா டீனாக்கும் ரோலாண்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. உயிர் பொழைச்சாங்களா இல்லையான்றதே தெரியல. அதனால அங்க இருக்க லோக்கல்ஸ் கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. டீனாவோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை யாராச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, சில வாரத்துக்கு முன்னாடிதான் இவங்க 2 பேரும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி அப்படிக்கா நார்த்துக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. லிலித் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியில ஒரு வேன் வருது. உள்ள போனா அந்த வேனுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா அந்த பையன் மட்டும் ரூட் பஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வேன் மூலியமா லிலித் நார்த்துக்கு வராங்க. அந்த இடமுமே அழிஞ்சு போய் தான் இருக்கு. ஒருத்தர் கூட இல்ல. டீனா இங்க எங்கேயாச்சும் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிலித் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போகும்போது பின்னாடியே ஒரு ரோபோட் ஒளிஞ்சிருந்து பாக்குது. அது என்ன ரோபோட் யாரோடதுன்னு தெரியல. அப்படியே நைட் ஆகுது. இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நெருப்பு மூட்டி தங்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதா. சவுண்ட் கேட்டது யோசிக்கிறதுலாம் இல்ல, டப்புன்னு திரும்பி சுடுறாங்க. பார்த்தா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுல அந்த ரோபோட் தான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற மாதிரி தான் அந்த ரோபோட்டை டிசைன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நல்லா தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் வாயை கம்மி பண்ணிருக்கலாம். ஏன் தெரியுமா, அருன்னு அறுத்து தள்ளுது. நம்ம ஆளுக்கு தான் பேசினாலே பிடிக்காதே. அதனால வாயை மூடுன்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புன்னு சுடுறாங்க. பட் அப்பயுமே அந்த ரோபோட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. இவ்வளவு துரத்தியும் அந்த ரோபோட் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லுது. இரு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்க, உன்னை அந்த அட்லஸ் அனுப்பி விட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. சீ, அந்த பொடி பயலுக்கெல்லாம் நான் ஒன்னும் வேலை செய்யல. 36 வருஷமா இங்க இருக்கிற குப்பையில தான் வேலை செய்யாம இருந்தேன். ஆனா நீ எப்ப பாண்டோரால கால் எடுத்து வச்சியோ அப்பவே நான் ஆக்டிவேட் ஆயிட்டேன். நீ திரும்ப வந்தக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. யார் அந்த ப்ரோக்ராம பண்ணான்னு தெரியல. ஆனா என்னோட வேலை இதுதான். நீ சாகுற வரைக்கும் உன் கூட தான் நான் இருப்பேன். என்கிட்ட நிறைய திறமை இருக்கு. என்னால நாக்கால மூக்க தொட முடியும். இரு எனக்கு தான் நாக்கு இல்லல்ல. சரி விடு. என்னால நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும், பாட்டு பாட தெரியும், ஆட தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஆனா நம்ம ஆளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ஒழுங்கா ஓடிடு, இதெல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஐயோ, இவ என்ன விட்டா நம்மள துரத்திடுவா போல இருக்கே. இரு என்னால எக்கோ நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது எக்கோ நெட்னா ஒன்னும் இல்ல, ஒரு சேட்டலைட் டிஷ் மாதிரி இருக்குல்ல, அதை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓ அப்படியா, இந்த திறமெல்லாம் உனக்கு இருக்கா? அப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு டீனாவோட போட்டோவை கொடுக்குறாங்க. அதுவும் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டீனா லாஸ்டா எங்க இருக்கிறான்ற லொகேஷனை கொடுக்குது. ஏதோ உன்னை கண்டுபிடிச்சதுக்கு இதையாச்சும் உருப்படியா பண்றியே, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, எங்க போற, நடந்து போனா இங்க இருந்து போறதுக்கு 132 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில லிலித் என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல வண்டி இருக்குமான்னு பைனாகுலர்ல பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சைக்கோ இருக்கான். சைக்கோனா வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மாஸ்க் போட்டவனை பார்த்தோம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே சைக்கோன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கடத்தி ஒரு கூண்டுல வச்சிருக்கான். அந்த கூண்டு அந்த சைக்கோ பயலுடைய வண்டியில இருக்கு. இந்த வண்டியை தான் ஆட்டையை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கூண்டுல இருக்க பூட்டை உடைக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்து அந்த சைக்கோ பயலையுமே சுட்டு கொன்னுடுறாங்க. அட அட அட, நீ என்னதான் பலாப்பழத்தோட தோல் மாதிரி முரட்டுத்தனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீயும் நல்லவளாதான் இருக்கிற அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் சொல்லுது. இந்த ரோபோட்டுடைய பேரு கிளாப் ட்ராப் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விடுதா. அடங்குறியா, நான் ஒன்னும் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக சுடல, எனக்கு அந்த வண்டி தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் சுட்டேன். ஒரு நிமிஷம் நான் கூட உன்னை போய் நல்லவன் நினைச்சிட்டேனே, சரி, இந்த வண்டியில இருக்கிறதோ ஒரு சீட்டு, நம்ம 2 பேர் இருக்கிறோம், எப்படி இதுல போக முடியும்? சரி ஓகே பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னோட மடியில உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா நம்மால் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த ரோபோட்டை அலேக்கா தூக்கி குழந்தைங்களை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருந்தான்ல அந்த கூண்டுல தூக்கி போட்டு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. லிலித்துமா, தெரியாம என்ன பின்னாடி அடைச்சிட்ட பாருமா, கதவை திறமா அப்படின்னு கத்திக்கிட்டே வருது. அடுத்து லிலித் அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அங்க போனாலுமே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு பொம்மை இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்கதான் டீனா இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனா அந்த இடம் ஃபுல்லா பொம்மைகளா இருக்கு. அண்டு நிறைய டீனாவோட பொருட்களா இருக்கு. கன்ஃபார்ம் டீனா இங்கதான் இருந்திருக்கணும். ஆனா இப்ப எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது டீனா பின்னாடி இருந்து வரா. ஹே குட்டி பொண்ணு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னோட அப்பா கூப்பிட்டு வர சொன்னாரு, இந்தா சாக்லேட் எடுத்துக்கோ, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எது, என் அப்பாவா? என்ன கூப்பிட்டு வர சொன்னாரா? ஐயோ, என் அப்பா பார்க்க போறேன்
போறனே, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறனே, இருங்க இருங்க என் பொம்மையெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையா எடுத்துக்கிட்டு இருக்கா. கடைசியா ஒரு பொம்மை பெட்ல இருக்கு. ஆண்டி ஆண்டி அந்த பொம்மையை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றா. லிலித்தும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கிறாங்க. பார்த்தா அதோடைய ஒரு கண்ணுல மட்டும் ரெட் கலர்ல லைட் பிளிங்க் ஆகுது. அடியே குட்டி பிசாசே, உன் வேலையை காமிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி போட்டு வெளியே ஓடுறாங்க. பார்த்தா அது ஒரு பாம்பு புள்ள இருக்கு. இவங்க வெளியே வந்ததுமே அது பிளாஸ்ட் ஆயிடுது. இந்த டீனா பொண்ணு மேல நின்னுகிட்டு, என்ன ஆண்டி பொம்மை நல்லா இருந்துச்சா, இந்தாங்க இன்னும் நிறைய வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பாம் மழையா பொழிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமில்னு ஏகப்பட்ட பொம்மைகளா தூக்கி போட்டு பாம்பை வெடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்களும் அதுல இருந்து தப்பிச்சு கார் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு டிவைஸ் இருந்திருக்கும். இத அந்த அட்லஸ் பையன் தான் கொடுத்திருப்பான். என் பொண்ணை கண்டுபிடிச்சக்கு அப்புறம் இந்த பட்டன் அழுத்தினா போதும், நானே அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை கொடுத்திருப்பான். அந்த டிவைஸ் உடஞ்சிருச்சு போல இருக்கு. அதை கிளாப் ட்ராப் அந்த ரோபோட் கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்லிட்டு வெளியே வராங்க. இங்க பார்ட்டினா, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. எது, என்ன காப்பாத்த வந்திருக்கீங்களா? ஆண்டி ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்திக்கோங்க. கிரீக்கு இங்க பாடுறா, உன் தங்கச்சிய ஒருத்தவ பிடிக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் யார்கிட்ட பேசுறான்னு பார்த்தா ஒரு மொரட்டு பையன் சைக்கோ கூட இருந்திருப்பான்ல அந்த பையன். அவ்வளவுதான், என் தங்கச்சிய வாடி பிடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து செமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு யார் உயிரோட இருக்க போறீங்களோ சொல்லுங்க, நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் அங்கிருந்து கிராஸ் ஆகி போகுது. லிலித் அந்த பைய கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பலகை மாதிரி இருக்கா, அந்த பலகையை யூஸ் பண்ணி அப்படியே ஜம்ப் அடிச்சு மேல அந்த டீனா கிட்ட வந்து கன் பாயிண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே இந்த டீனா பொண்ணு பெரிய கன்னா கையில வச்சிருக்கா. ஏமா உனக்கு என்னதாமா பிரச்சனை, எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் பாக்குறேன், உனக்கும் உங்க அப்பாக்கும் ஏதாவது பிரச்சனைனா அப்பா பொண்ணு சேர்ந்து அதை சால்வ் பண்ணிக்கோங்க, என்னையே அப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு, எங்க அப்பாவா? ஃபர்ஸ்ட் அது என் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்றா. என்னது, அட்லஸ் உன் அப்பா கிடையாதா, என்னடி வளர்ற அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கமாண்டர் வராங்க. இது யாருன்னா அந்த அட்லஸ் பயலுடைய பிரைவேட் ஆர்மியோடைய கமாண்டர் போல இருக்கு. அவங்க ஒரு டீமையே கூப்பிட்டு வந்திருக்காங்க. டீனா ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அடங்குற மாதிரி இல்ல. திரும்ப அந்த பொம்மையை தூக்கி போடுதா, அது வெடிக்குது. அப்படி வெடிச்சதும் என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த கண்டெய்னர் மேல கண்டெய்னரா அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுலதான் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப அது சரிஞ்சு அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ரோலாண்ட் வண்டியில வராரு. அடியே 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் உன்னை தனியா விட்டுட்டு போனேன், உன் வேலையை காமிச்சிட்டல, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, சரி சரி ரோலாண்டு ரொம்ப பேசாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே அந்த வண்டியில ஏறி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்மி விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நோ என்ட்ரி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு, அந்த வழியா போறாங்க. அங்க போனா இடமே ஒரே குழ குழன்னு இருக்கு, ஃபுல்லா புகையா இருக்கு. அப்புறம் அந்த புகைக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய ராட்சச புழு மாதிரி நவுந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டீனா பொண்ணு என்ன பண்றா, ஐய என்ன இது பயங்கரமா நாறுது, உள்ள இருந்துதான் நாறுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கதவுடைய ஜன்னலை திறந்துடுறா. ரோலான் கத்துறாரு, டீனா ஒழுங்கா கதவை மூடு, சொல்றதை கேளு, ஜன்னலை மூடு அப்படின்றாரு. ஆனா அந்த பொண்ணு கேட்க மாட்டா. மாட்டேன் ரோலான், எனக்கு பயங்கரமா நாறுது, நான் மூட மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த பன்னீர் தெளிப்பாங்கல்ல அந்த மாதிரி வெளியே ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சர் இருக்கு போல இருக்கு. அது அதோடைய உச்சாவை உள்ள தெளிச்சிருது. அவ்வளவுதான், செம்ம நாத்தம். ஐயோ என் வாய்க்குள்ள போயிடுச்சு, என் வாய்க்குள்ள உச்சா போயிடுச்சுன்னு டீனா கத்துறா. இந்த அமுலி தும்ளில முன்னாடி இருக்கிற பள்ளத்தை பார்க்கல, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தாங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. பட் கடைசியா ரோலாண்ட் எப்படியோ பார்த்து பிரேக்க புடிச்சிடுறாரு. அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு மிக பெரிய கிரியேச்சர் வெளியே வருது. இவங்களை முழுங்குறதுக்காக தான் அப்படியே பிடிக்கிறதுக்காக கிட்ட வருது. இவங்க எப்படியோ வண்டி எடுத்துட்டு பின்னாடி வராங்களா, அப்போ அந்த கமாண்டர் டீமோட வந்துடுறாங்க. இப்போ பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, என்னடா பண்றது, அவ்வளவுதானா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருத்தன்னு மூச்சிட்டு இருக்கும் போது ரோலான் என்ன சொல்றாரு, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மான்ஸ்டரை நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல வண்டி எடுக்கிறாரு. அங்க ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை யூஸ் பண்ணி அப்படியே அங்க இருந்து பறக்கிறாரு பாருங்க. பறந்துக்கினே நேரம் அந்த கிரியேச்சரோட வாய்க்குள்ளேயே போயிடுறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடியே ராக்கெட்டை எய்ம் பண்ணி அடிச்சுட்டு தான் போயிருப்பாரு. அந்த ராக்கெட் மூலியமா அந்த கிரியேச்சரையே பிச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி வெளியே வந்துடுறாரு. எல்லாரும் மேலையும் கீழையும் பாக்குறாங்க. இதுதான் உன்னுடைய பிளானா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்ன எல்லாரும் பாக்குறீங்க, அதான் தப்புச்சிட்டோம்ல, பட் என்ன பண்றது, காரோடைய ஒரே ஒரு டயர் மட்டும் போயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு உடனே இங்க வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயரை மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப லிலித் கேக்குறாங்க, இந்தப்பா ரோலாண்டு, ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஆபீசரா தானே இருந்த, இப்ப எதுக்கு இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. எது கிட்னாப்பா, ஐய அங்கிள் என்ன கிட்னாப்லாம் பண்ணல, ஆக்சுவலா அவர் என்ன காப்பாத்திருக்காரு அப்படின்னு டீனா சொல்லுது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த டீனா பொண்ணு இருக்கால, இவ தான் அந்த எரேடியன் ஏலியன் இனங்கள் இருக்குல்ல, அந்த ஏலியன்ஸோடைய பொண்ணு. சோ இவளால மட்டும்தான் அந்த வால்ட்டை திறக்க முடியும். அதுக்காக தான் அட்லஸ் இந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த அட்லஸ் பையன் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல்,
என்ன ஆனாலும் சரி அந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிறது அந்த பயலுக்கு மட்டும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோலாண்ட் டீனாவை கடத்திருப்பாரு. லிலித்தாலையும் திரும்ப போக முடியாது. ஏன்னா இவங்க தான் அட்லஸோடைய பிரைவேட் ஆர்மி கூட சண்டை போட்டிருக்காங்கல்ல. சோ இவங்களுமே வாண்டட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. அதனால நினைச்சாலும் இவங்களால போக முடியாது. சோ இவங்க கூடவே இருந்துடுறாங்க. அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு 3 கீ வேணும். அதுல ஒரு சாவி இவங்க கிட்ட இருக்கு, மீதி 2 தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மார்க்சின்னு ஒரு பொண்ணை போய் மீட் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அதனால இவளுக்கு அந்த வால்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு ரோலாண்ட் அந்த மார்க்சின்ற பொண்ணை போய் பாக்குறாரு. அங்க போனா இந்த ரோலாண்டுக்கு தானே மார்க்சியை தெரியும்னு போயிருக்காங்க. ஆனா அந்த மார்க்சிக்கு ஆல்ரெடி லிலித்த தெரிஞ்சிருக்கு. நீயா என்ன இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட, உன்னோட அம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, உன்னோட அம்மா இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அந்த வால்ட்டை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மார்க்சி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அந்த வால்ட்டை பத்தி தெரியணும்னா இன்னொரு சயின்டிஸ்ட போய் பாருங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட எப்படி போகணுன்ற வழியை சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த அட்லஸோடைய சோல்ஜர்ஸ் வராங்களா, எங்க அவங்க கிட்ட மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்து ஓடுறாங்க. ஒரு லிஃப்ட் மூலியமா மேல வராங்க. அங்க போனா டானிஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்களுக்குமே நம்ம லிலித் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம லிலித்துக்கும் இந்த சயின்டிஸ்ட் தெரியும் போல இருக்கு. டானிஸ பார்த்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. இல்ல என்னால இங்க இருக்க முடியாது, நான் இப்பவே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஊரு ஃபுல்லா போஸ்டர் இருக்கு. வெளியே போனா நம்மளால எங்கேயுமே சேஃபா இருக்க முடியாது, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு இந்த ரோலாண்ட் சொல்றாரா. லிலித்தால என்ன பண்ண முடியும், தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. லிலித் உள்ள போயிட்டு ரொம்ப கோவமா படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துக்கு சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கும் போதுதான் ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா லிலித்தோடைய அம்மா அவங்கள பாத்துக்க சொல்லி இந்த சயின்டிஸ்ட் கிட்ட விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க புள்ள. ஆனா அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வால்ட்டை தேட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே லிலித்தை விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி விட்டுட்டு போகும்போது லிலித்துக்கு வெறும் 10 வயசு தான். அந்த சின்ன வயசுல ஒரு மைனிங் ஷிப்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஷிப்பு ஃபுல்லா நிறைய திருடர்கள், கொலை பண்றவங்க இவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அதை பத்தி கேட்டா அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அப்படி நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்பதான் நீ எப்படி சர்வை பண்றதுன்னு கத்துப்ப, அதுக்காக தான் நான் விட்டுட்டு போனேன். உன்னோட அம்மா அந்த வால்ட் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நம்புனாங்க, அதனாலதான் அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன சொன்னாலுமே லிலித் கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே இல்ல. அவ்வளோ சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போனது தப்புன்னு உணராம இப்ப வரைக்கும் நியாயப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அப்ப அங்க டீனா வரா. இங்க எதுக்குமா வந்த, உள்ள போ, வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி லிலித் சொல்றாங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும், ஏன்னா நான் தான் ஸ்பெஷல் ஆச்சே, அப்படிதான் என்ன அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன குழப்புற நீ, உன்னோட அப்பா உண்மையிலே அட்லஸ் தானே அப்படின்ற மாதிரி லிலித் கேக்குறாங்க. அவரு என்னோட அப்பா தான், ஆனா உண்மையான அப்பா கிடையாது, அவர் என்ன உருவாக்குனவரு அப்படின்னு சொல்றா. லிலித்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னதாண்டி சொல்ற, தெளிவா சொல்ல அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த குட்டி பொண்ணு சொல்றா, என்னன்னா ஆக்சுவலா அந்த அட்லஸ்ன்றவரு வால்ட்டை தேடி இருந்திருக்காரு. அப்படி தேடும் போது வால்ட்டை ஓபன் பண்ணக்கூடிய சாவி கிடைச்சிருக்கு. அந்த சாவில துளியோண்டு எரேடியன் ஏலியனுடைய ரத்தம் இருந்திருக்கு. அந்த ரத்தத்தை வச்சு ஒரு குளோன் அவர் உருவாக்கி இருக்காரு. அந்த குளோன் வேற யாரும் இல்ல, இந்த குட்டி பொண்ணு டீனா தான். இதெல்லாம் சொல்லும் போதே அவ கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறா. சொல்ல போனா என்னோட அப்பாக்கு, அதாவது அந்த அட்லஸுக்கு நான் வெறும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான். வால்ட்டை ஓபன் பண்றதுக்காக தான் என்ன இப்போதைக்கு வச்சிருக்கான். ஒன்ஸ் அவன் அந்த வால்ட்டை ஓபன் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நான் அவனுக்கு தேவைப்பட மாட்டேன். திரும்ப லேப்ல அடைச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான். என் கூட இருந்த மத்த குளோனுக்குலாம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அழுவுறா. இதை பார்த்த லிலித்துக்கே கண்ணு கலங்கிடுது. சரி சரி விடுமா, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அவனால உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் அந்த மார்க்சி பொண்ணை காமிக்கிறாங்க. மார்க்சி கிட்ட அந்த கமாண்டர் பொண்ணு வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. இவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு இவங்களையா, இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, இவங்களை புடிச்சு கொடுத்தா அவ்வளோ காசு கொடுப்பேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள பார்த்துட்டு சும்மா இருப்பேன், நான் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் புடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த தற்கூரி ரோபோட் என்ன பண்ணுது, பாட்டு பாடிக்கிட்டு அப்படி இப்படிமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை ஒரு சோல்ஜர் பாத்துறான். அவ்வளவுதான். இப்ப அதை பிடிச்சா மத்தவங்களை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு மைனிங் ஜேர்னல் எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய சுரங்கத்துல மைனிங் பண்ணுவாங்கல்ல, அப்படி மைனிங் பண்ணி கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டா லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நிறைய தேவைப்படாத பொருட்கள் தான் இருந்துச்சு. ஆனா அதுல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பொருள் இருந்திருக்கு. அதையுமே வேஸ்ட் பொருள் நினைச்சுதான் தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க. பட் அது வேஸ்ட் பொருள் கிடையாது, அதுதான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க வால்ட் திறக்கிற சாவி. அத இந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்களா, அடிப்பாவி நீ தான் அந்த சாவி எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் ஏன் இன்னும் அந்த சாவியை போய் எடுக்காம இருக்க அப்படின்ற மாதிரி ரோலான் கேக்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அந்த சாவி ஏதோ ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கு போல இருக்கு. அந்த சாவி இருக்கிற இடத்த சொல்லும் போதே அவங்க மூஞ்சில அவ்வளோ பயம். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரோபோட் வருது, கத்திக்கிட்டே வருது, ஆபத்து, சீக்கிரமா வாங்க, இங்கிருந்து போகணும் அப்படின்னு
அப்படின்னு கத்திக்கிட்டே வருது. என்ன ஆச்சுன்னு கேட்டா 2 நாளா நம்மள ஒரு லேடி ரொம்ப கோவமா துரத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன பாத்துட்டாங்க, வேற ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லுது. அட துப்பு கெட்ட ரோபோட்டு, ஏதாச்சும் ஒரு வேலைய உருப்படியா பண்றியா? இப்ப என்னதான் பண்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எல்லாருமே பதட்டமாயிட்டு இருக்காங்க. வெளிய பார்த்தா அந்த கமாண்டர் யாருமே வெளில போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படா தப்பிக்க போறாங்கன்னு பார்த்தா அந்த கமாண்டருக்கு பின்னாடியே ஒருத்தவன் குப்பை வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அந்த குப்பைக்குள்ளதான் இவங்க எல்லாரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை தவிர தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே இல்ல. அதனால மூக்க மூடிட்டு அமைதியா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க. எப்படியோ அந்த குப்பை வண்டியிலே தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க மாட்டிக்காம. இப்ப எல்லாருமே அந்த சுரங்கத்துக்கு போறாங்க. என்ட்ரன்ஸ் வழியா கீழே இறங்கி போறாங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது கெமிக்கல் வேஸ்ட் போல இருக்கு. பாக்குறதுக்கே ஆசிட் மாதிரி இருக்கு. ஒரு கம்பியை உள்ள தூக்கி போடுறாங்க. ஒரு செகண்ட்ல அப்படியே கரைஞ்சு போயிடுது. இதுல இவங்க உழுந்தா என்ன ஆகும், உசுறு போழைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்படியே ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்கு. சோ இந்த லிக்விட கடந்து போனாதான் அந்த டோர் வழியா உள்ள போக முடியும். இப்ப எப்படிரா இந்த ஆசிட கடந்து போறதுன்னு எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரோபோட் ரொம்ப நக்கல் பிடிச்சதுல அது என்ன சொல்லுது பாருங்க, நீங்க எல்லாரும் போங்க, அந்த ஆசிட்ல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருகிறத நான் இங்க இருந்தே பாக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லுது. உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஆயிடுச்சு, சரி மேல பாரு, அங்க ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியா போயிட்டு கண்ட்ரோல் பேனலை ஆக்சஸ் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணு, அதுக்குள்ள நாங்க எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வழியா ரோபோட் அமுச்சு விடுறாங்க. இதுவும் அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக போயிடுது. அடுத்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓரத்துல கம்பி இருக்கு, அதுல அப்படியே பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பி ஃபுல்லா துருப்பிடிச்சு போயிருக்கு. போக போக லைட்டா உடஞ்சு வேற விழுந்துகிட்டு இருக்கு. தெரியாம ஸ்லிப் ஆகி விழுந்தாலும் அவ்வளவுதான், ஒரு எலும்பு கூட தேராது. அப்படியே பொறுமையா எல்லாரும் நடந்து நடந்து எப்படியும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க டோர் கிட்ட. அதிசயமா அந்த இடத்துல ஒரு பூ பூக்குது. அதை பார்த்தது அந்த சின்ன பொண்ணு டீனா என்ன சொல்றா, இந்த மாதிரிதான் ஒரு கடினமான பயணத்துல அதிசயமா நம்மளுக்கு நம்பிக்கை பூக்கும், அந்த நம்பிக்கை தான் இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜங்குன்னு அந்த ரோபோட் பூலேயே குதிக்குது. காய்ஸ், நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன், அந்த டோர் ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை நசுக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. விளங்குமா இந்த ரோபோட், இந்த ரோபோட் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இல்ல, ஒரு தும்பிக்கை கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டோர் வழியா உள்ள போறாங்க. அந்த இடம் ஃபுல்லா நிறைய சிம்பிள்ஸா இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் வந்து யாரோடையதுன்னா பிளட் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுமே சைக்கோ தான், ஆனா சைக்கோஸை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருப்பாங்க. சைக்கோஸே இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு கொடூரமானவங்க. சும்மா ஜாலிக்காகலாம் மாத்தி மாத்தி எரிச்சுப்பாங்க, கொன்னுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பிளட் ஷாட்ஸ்ன்றவனுங்க. இவனுங்களை தாண்டி எப்படிரா நம்ம போக போறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களை தாண்டி போகணும்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் யாருன்னு அப்படியே ஸ்லோவா திரும்பினா ஒரு கேரக்டர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. வேற யாரு, இந்த கிளாப் ட்ராப் ரோபோட் தான். ஆஹா, இவங்க நம்மள சாவடிக்காம விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே பண்றேன் அப்படின்னு போயிட்டு லொடன்னு பேசிக்கிட்டே போதா. அப்ப அந்த பிளட் ஷாட்ஸ் எல்லாரும் அப்படியே அந்த ரோபோட்டை சுத்தி வளைக்கிறாங்க. இந்த டீனா பொண்ணு வேற சும்மா இல்லாம அந்த பிளட் ஷாட்ஸை பத்தி திட்டி அசிங்கமா சொல்லி கொடுத்துருப்பா போல இருக்கு. அதை வேற இந்த ரோபோட் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதை எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க, எல்லாருமே அட்ட டைம்ல ரோபோட்டை ஒன்னா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரோபோட் தான் எவ்வளவு அடிச்சாலுமே தாங்குற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அதனால அந்த ரோபோட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. இவங்க சுடுறத நிறுத்துற மாதிரி இல்ல, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவங்க என்ன நிறுத்த மாட்டாங்க போல இருக்கே, நம்ம செத்தாதான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா பாருங்கப்பா, நான் சாக போறேன் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கீழே விழுது. அவ்வளவுதான், அது செத்த மாதிரி ஆக்டிங் போட்டக்கு அப்புறமேட்டு தான் அந்த பிளட் ஷாட்ஸ் எல்லாருமே சுடுறத நிறுத்துறாங்க. இந்த கேப்ல பின்னாடி நம்ம ஆட்கள் எல்லாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா தாண்டி வந்தாச்சு, போனா ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்ல அந்த சாவி இருக்கும், எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போனக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லாவே பாக்ஸா தான் இருக்கு. இதுல தேடி அந்த சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்கு. அப்ப லில்லித் என்ன பண்றாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டின்ட் மாதிரி தோணுது. கிராஸ் பண்ணி போன பாக்ஸை திரும்ப வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் இவங்க தேடி வந்த சாவி இருக்கு. ரொம்பவே ஈஸியா எடுத்துடுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு வேலை ஏதாச்சும் லக்ல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சில்லறைய செதற விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. போயிட்டு பார்த்தா இந்த ரோபோட் தான் ஏகப்பட்ட புல்லட் அடி வாங்குச்சுல்ல, அந்த புல்லட் எல்லாத்தையுமே கக்கா மாதிரி கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏய் சும்மாரு, சவுண்ட் போடாத, நம்மளே எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இப்படி அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கியே, கம்முன்னு கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்டா இல்ல லிலித், என்னால சுத்தமா முடியாது, நானும் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. இந்த சவுண்டை கேட்டுட்டு கீழே இந்த பிளட் ஷாட் எல்லாருமே மேல ஓடி வந்துடுறாங்க. அவ்வளவுதான், அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது போல இருக்கு. காட்டு மிராண்டிங்களை விட ரொம்ப மோசமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே தான் வெளியே போறதுக்கு வழி இருக்கு, அங்க கூட போக விட மாட்டாங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம டீனா கிட்ட பாம் இருக்கும்ல, அந்த பாமை தூக்கி போட்டு அவங்க எல்லாரையுமே செதற வச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க.
நினைக்கிறாங்க. சரி அவ்வளவுதான், இருக்கிற எல்லா பிளட் ஷாட்ஸையும் சாவடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா இன்னுமே அவங்க வந்துங்கன்னே இருக்காங்க. வேற வழியே இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தப்பிக்க வழி இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு லிஃப்ட் இருக்கு, சரி அது வழியா போயிடலான்னு பார்த்தா அந்த லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே அந்த ரோபோட்டும் சயின்டிஸ்டும் சேர்ந்து லிஃப்ட் சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பிளட் ஷாட்ஸ் எல்லாருமே திபு திபுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோலாண்டும் அந்த மொரட்டு பயிலும் சமாளிக்க போறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம லிலித் போறாங்க. இந்த பக்கம் ரோலாண்ட் சுட்டுக்கிட்டே இருக்காரு, ஆனா அவங்க கண்ட்ரோலே இல்லாம வந்துகிட்டு இருக்காங்களா. அப்ப தெரியாம பக்கத்துல இருக்க பைப்பு சுட்டுறாரு. அதுல அந்த கெமிக்கல் வேஸ்ட் இருக்கும் போல இருக்கு. இதாண்டா சான்ஸ், இதை வச்சே இவங்களை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பைப் எல்லாத்தையுமே சுட்டுறாரு. சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த லிக்விட் எல்லாமே வெளியே வரதுனால அந்த பிளட் ஷாட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வர முடியல. இந்த பக்கம் சமாளிச்சிட்டாங்களா. அப்படியே இந்த பக்கம் லிலித் சைடு பார்த்தா அவங்களும் டீனாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கதவு இருக்கு, அந்த டோரை எப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் அது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்காங்க. சீக்கிரமா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ரெடி ஆயிடுச்சா கேட்டா எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போயிட்டு பட்டனை அழுத்தினா வேலையே செய்யல. என்னன்னு பார்த்தா லிஃப்ட்டுக்கு வெளியே இருக்க ஒரு வயரமே கட் ஆயிருக்கு. இப்ப அதை சரி பண்ணாதான் இவங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். வேற வழி இல்ல, அந்த வயரை கண்டிப்பா சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரோலாண்ட் வெளியே வந்து அந்த வயரை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டீனா அழுவுறா, ரோலாண்ட் இப்படி பண்ணாத, வா என் கூட வந்துரு, உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா ரோலாண்டுக்கு வேற வழி இல்ல, நானும் வந்துட்டேன்னா யாராலையும் தப்பிக்க முடியாது, ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தா நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வயரை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த வயரை சரி பண்ணி முடிக்கவும் இந்த பக்கம் அந்த பிளட் ஷாட்ஸ் எல்லாருமே கதவை உடைச்சிட்டு வந்துடுறாங்க. இதனால ரோலாண்டால லிஃப்ட்டுக்குள்ள போக முடியல. அவரு அவங்கள சமாளிக்கிறதுக்காக சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பிளட் ஷாட் எல்லாரும் ரோலாண்ட் மேல பாஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் லிஃப்ட் படு வேகமா மேல போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த இடத்த உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துருது. ஆனா வெளியே பார்த்தா அந்த லிஃப்ட காணோம். எங்கடா போச்சுன்னு பார்த்தா அந்த லிஃப்ட் அப்படியே அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துல வந்து லேண்ட் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல, இந்த டீனா பொண்ணு தான், அவளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. அது இவளுக்கே இப்பதான் தெரிய வருது. எங்க இருக்கிறாங்கன்னு வேற தெரியலையா. சரி இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே தங்குறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, 2 சாவி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த 2 சாவியையும் ஒன்னா சேர்க்கறாங்க. அப்படி சேர்த்ததும் ஒரு மேப் ஹாலோகிராம்ல வருது. அதுலதான் இந்த வால்ட் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் தெரியுது. எப்படியோ ஒரு வழியா அந்த சாவி மூலியமா லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இதனால எந்த ஒரு பயனும் இல்லையே, நம்ம கிட்டதான் 3வது சாவி இல்லையே அப்படின்ற மாதிரி லிலித் கேக்குறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. 3வது சாவின்றது வேற ஒன்னும் இல்ல, நம்ம டீனா தான் அந்த 2 சாவியை யூஸ் பண்ணி வால்ட்டை திறக்கணும். அப்படி திறக்கும் போது மேபி அவளோட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வால்ட்டை திறக்கிறதுக்கு 3 சாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்கு உண்மையிலே 2 சாவி மட்டும்தான். அதை வச்சு டீனா ஓபன் பண்ணா அப்ப டீனா தானே 3வது சாவியா இருக்கணும். சோ கண்டிப்பா அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம அந்த வால்ட்டை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவரா தெரியல, பட் மேபி டீனா சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் எடுக்காம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுல அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. லிலித்தாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. அப்படியே டீனாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு தூக்கம் வராம நடந்து போறாங்க. அந்த சமயம் இந்த கிளாப் ட்ராப் ரோபோட் என்ன பண்ணுது, அட்லஸ் ஒரு டிவைஸை கொடுத்திருப்பார்ல, அந்த டிவைஸை சரி பண்ணி கொடுத்துருச்சு போல இருக்கு. பட் அதை வச்சு லிலித்தால என்ன பண்ண முடியும், அவங்க தான் டீனாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த டிவைஸை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அப்படி உடைச்சதுமே எங்கேயோ இருந்து ஒரு ட்ரோன் பறந்து வருது. அந்த ட்ரோன்ல இந்த அட்லஸ் ஹாலோகிராம்ல பேசுறான். என்னன்னு பார்த்தா அந்த டிவைஸ் வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் போல இருக்கு. இவங்க பட்டனை அழுத்தலாம் தேவையில்ல, அது அவங்க கூட இருந்தா மட்டும் போதும். இந்த ரோபோட் சரி பண்ணி கொடுத்ததுமே லிலித் எங்க இருக்காங்கன்ற லொகேஷன் அட்லஸுக்கு போயிடுச்சு. சோ அவனுடைய கமாண்டரும் ஆர்மியும் இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. லிலித் சொல்றாங்க, நான் அந்த 2 சாவியுமே அழிச்சிருவேனே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. நோ நோ நோ, நீ கண்டிப்பா அழிக்க மாட்ட. அப்படி அழிச்சனா உன் கூட இருக்க எல்லாரையுமே நான் சாவடிச்சிருவேன். எப்படியோ உன் மூலியமா தான் அந்த வால்ட்டையும் சாவியையும் கண்டுபிடிச்சேன். சோ நான் சொன்ன மாதிரியே உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா. இப்படி இந்த அட்லஸ் கடைசியா நான் உனக்கு தேவையான காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அப்படி பேசினத பின்னாடி அந்த டீனா பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துறா. லிலித்த பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறா. இத்தனை நாள் இவன் நம்ம கூட இருந்தே துரோகம் பண்ணிருக்கா, இவன் நம்ம அப்பாக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிலித் பேசுறத கூட கேட்காம அப்படியே பாம போட்டு அங்கிருந்து போயிடுறா. லிலித் அந்த பிளாஸ்ட்ல மயங்கி போயிடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல யாருமே இல்ல, ரோபோட் மட்டும் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்பயும் அதுக்கு நக்கல் பாருங்களேன், அது வாட்டுக்கு ஜாலியா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கு. லிலித் போனதும், ஹே லிலித் நீனும் உயிரோட தான் இருக்கியா, எனக்கு தெரியும் நீ சாக மாட்டேன்னு, நீ உயிரோட வந்ததுனாலதாமா நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், நீ செத்ததுனாலலாம் நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சமாளிக்குது. சரி மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே இங்க இருக்க கிராமத்துல இருக்க வண்டி எடுத்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. என்னது கிராமமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்கு. ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த கிராமத்தை லிலித்துக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிளாஷ்பேக் வருது. என்னன்னு பார்த்தா இந்த கிராமத்துலதான் லிலித் பிறந்து வளர்ந்திருப்பாங்க. ஒரு சைக்கோ
அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். அப்ப லிலித்தோடைய அம்மா லிலித்தை காப்பாத்தி கூட்டு போய் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீ தான் என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தன்னோட பொண்ணுக்கு குட் பை சொல்லிட்டு லிலித்தோடைய அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பிளாஷஸா வருது. அடுத்து அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இதுதான் நம்ம லிலித்தோடைய வீடு. உள்ள போனா அவங்களுக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் வருது. அப்ப அங்க ஒரு போட்டோ இருக்கா, அந்த போட்டோவை இந்த கிளாப் ட்ராப் ரோபோட் பார்த்ததும் அதுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது, புதால்னு கீழே விழுந்துருது. அதோடைய கண்ணுல இருந்து ஒரு ஹாலோகிராம் வருது. அந்த ஹாலோகிராம்ல லிலித்தோடைய அம்மா பேசுறாங்க. அவங்க சாவறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. லிலித் செல்லம், ஒருவேளை நீ இதை பார்த்துட்டு இருந்தனா கண்டிப்பா நான் எப்பயோ இறந்திருப்பேன். உன் நல்லதுக்காக தான், நீ பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிதான் உன்னை அனுப்பி வச்சேன். இப்ப கடைசியா உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி அழுவணும்னு தோணுது. ஆனா என்னால முடியல. ஒருவேளை நீ திரும்ப வந்தனா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிளாப் ட்ராப்பை வச்சிருக்கேன், அது உன்னை பத்திரமா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலோகிராம் கட்டாக. இதை பார்த்ததும் லிலித்தோடைய கண்ணெல்லாம் கலங்குது. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. டீனா அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை தேடி போறாங்க. அந்த பக்கம் டீனாவை காமிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே வால்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வால்ட்டையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னால மட்டும்தான் இந்த வால்ட்டை திறக்க முடியும், ஏன்னா நான் தான் ஸ்பெஷல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீனா அந்த சாவியை வச்சுட்டு அப்படியே அந்த வால்ட்ல போய் நிக்கிறா. சரி, இவளுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைக்க போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. கொஞ்ச நேரத்துல அந்த சாவியே ஆஃப் ஆயிடுது. சூப்பர் செல்லம், எப்படியோ வால்ட்டை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்லஸ் பையன் வரான். பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஷீல்டு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடிதான் இந்த பயலும் இந்த பயலுடைய ஆர்மியும் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவனோட ஆளுங்க மட்டும் இல்ல, சைக்கோஸ கூட அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அவங்க எல்லாருமே இப்ப அந்த ஷீல்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. இப்போ டீனாவால தான் அந்த வால்ட்டை திறக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ அவளோட உடம்ப டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஆர்கான்ஸை மட்டும் ஐஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றான். அதாவது டீனா ஒரு குளோன் தானே, சோ அந்த குளோனை அழிச்சிட்டு வேற ஒரு குளோனை வச்சு அந்த வால்ட்டை ஓபன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ண போறான் போல இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரோலாண்ட் வராரு. அவரு சாகல, எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு போல இருக்கு. அவர் வந்ததுமே சுடுறாரு. ஆனா அந்த அட்லஸ் பர்சனலா ஒரு ஷீல்டு வச்சிருப்பான் போல, அதனால அட்லஸ தொடவே முடியல. அவ்வளவுதான்டா, எல்லாரையும் முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்லஸ் பையன் அங்கிருந்து போறான். இப்பதான் அந்த கமாண்டருக்கு இந்த அட்லஸ் பையன் எவ்வளவு கொடூரமானவன் தெரியுது. சோ அதனால அவனோட பேச்ச கேட்காம அந்த பொண்ணை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாரும் கண்ணை இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே கண்ணை இறக்குறாங்களா. இந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்கல. மேல இவனுடைய ஷிப்பு பறந்துகிட்டு இருக்கு. அதுல இருக்க லேசரை வச்சு அந்த கமாண்டரை சுட்டு சாவடிச்சிடுறான். யாராச்சும் என் பேச்ச மீறினீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இதே கதிதான். ஒழுங்கா இங்க இருக்கிற எல்லாரையும் முடிச்சு விடுங்க. என் பேச்ச மீறி யாராச்சும் எதிர்க்க போறீங்களா, ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்க ஒரே ஒரு குரல் மட்டும், ஆமா நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஒழுங்கா விட்டுரு அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம லிலித். அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. லிலித் வந்து மேல நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட்ல அப்படியே மேல இருந்து கீழே டெலிபோர்ட் ஆகுறாங்க. அப்போதான் தெரிய வருது அந்த ஏலியன் இனத்தோட பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம லிலித் தான். சின்ன வயசுல லிலித் அவங்க அம்மா அவகிட்ட சொல்லியிருப்பாங்க, இது உன்னுடைய பிளானட், நீ தான் அந்த பிளானட்டை காப்பாத்தணும், இந்த பிளானட்டை பத்திரமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரிதான் சொல்லி வளர்த்திருப்பாங்க. இதனாலதான் நம்ம லிலித்தால அந்த கீயை கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஒரு இடத்துக்கு போனாங்க, எப்படின்னே தெரியல, லக்குல அந்த கீ கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்களே, அது வந்து அதிர்ஷ்டம்லாம் இல்ல, இவங்க அந்த ஏலியன் இனத்தோடைய பொண்ணுன்றதுனாலதான் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் லிப்ட்ல கூட வேகமா போகும்போது டெலிபோர்ட் ஆயிருப்பாங்கல்ல, அது டீனா குட்டி பொண்ணுனால இல்ல, இவங்களாலதான் டெலிபோர்ட் ஆயிருப்பாங்க. டே அட்லஸ் பையலே, இப்போ உனக்கு என்ன வேணும், அந்த வால்ட்டை திறந்துட்டு அந்த பொண்ணை விட்டுருவல, சரி ஓகே உனக்காக அந்த வால்ட்டை திறக்கிறேன், ஆனா நீ அந்த பொண்ணை விட்டுறணும் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த அட்லஸ் பைய, நீ அந்த வால்ட்டை திறந்தனா உங்க எல்லாரையுமே நான் விட்டுருவேன், நீ திறந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாவிய வால்ட்டில வச்சுட்டு ஒரு மார்க் மாதிரி இருக்கு, அந்த மார்க்ல போய் நிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே சுத்தி நின்னு லிலித்த பாக்குறாங்க. ஏன்னா இந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்காக தான் இத்தனை வருஷமா எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நிறைய கல்லு குவிஞ்சிருக்கு. அந்த கல்லு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரா மாறுது. லிலித் அதுக்கு நடுவுல போய் நிக்கிறாங்களா. அப்ப அந்த ட்ரையாங்கிள் ஆக்டிவேட் ஆயிட்டு நிறைய கரண்ட் லிலித் மேல பாஸ் ஆகுது. அப்படியே லிலித் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்புல ஏதோ மாற்றம் நடக்குது. இந்த மாதிரி வால்ட்டை திறந்தா மேபி திறக்கிறவங்க இறக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இந்த இடத்துல பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே ஆகல. லிலித் சாவறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் கிடைக்குது, ரக்கெல்லாம் முளைக்குது. இந்த மாதிரி ரக்க யாருக்கு இருக்கும்னா அந்த ஏலியன்ஸோடைய கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கும். சோ நம்ம லிலித் ஒரு எரேடியன் கடவுளா மாறுறாங்க. அப்பயுமே அந்த அட்லஸ் பையன் மிரட்டுறான், என்ன ஒழுங்கா அந்த வால்ட்டுக்குள்ள கூட்டு போ, இல்லனா உங்க எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானா. இப்பதான் லிலித் கிட்ட பவர் இருக்குல்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அங்க ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கு, அந்த குழிக்குள்ள போய் விழுந்துடுறான். பட் ஒரு கம்பியை புடிச்சுக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம லிலித் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னும் ஒருத்தவன் டீனாவை புடிச்சு குழிக்குள்ள தூக்கி போட்டுறான். லிலித்தோடைய பவரை யூஸ் பண்ணி டீனாவையும் காப்பாத்துறாங்க. அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. டீனா அவளுடைய பாமை வச்சு தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. லிலித் எல்லாருக்குமே
ஷீல்டு பவரை கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஆட்கள் எல்லாரையுமே அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இந்த அட்லஸ் பைய தொங்கிட்டு இருந்தால அவன் எப்படியே மேல ஏறி வந்துடுறான். அவனுடைய ஷிப்பை வச்சு அட்டாக் பண்றான். கவனிக்காததுனால லிலித்துக்கு அடிபட்டுருது. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள திரும்ப அந்த ஷிப்பை வச்சு அட்டாக் பண்றான். இவன் கிட்ட பர்சனலா ஒரு ஷீல்டு இருக்கிறதுனால லிலித்தால அவனை தொடவே முடியல. ஃபர்ஸ்ட் அந்த ஷிப்பை அழிக்கணும், அதுக்கப்புறம் இவனை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிலித் வேகமா மேல பறக்குறாங்க. ஆனா இந்த இடத்த சுத்தி இன்னுமே அந்த ஷீல்டு இருக்கு போல இருக்கு. இவங்க வேகமா போனதுல அப்படியே அந்த ஷீல்டுல இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த ஃபோர்ஸ்ல மயங்கியே போயிடுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து லிலித் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. லிலித் எந்திரிமா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ லிலித் பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்ததும் சயின்டிஸ்ட பார்த்து சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. கரெக்டா அந்த அட்லஸ் பையன் மறுபடியும் அந்த லேசரை வச்சு அடிக்கிறான். பதிலுக்கு நம்ம லிலித் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அப்படியே அவங்களோட பவரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேசரை முறியடிச்சு ஒரு கட்டத்துல அந்த ஷிப்பையே அட்டாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த ஷிப் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. கீழே இருக்க எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அங்க இருக்க யாருக்குமே ஒன்னும் ஆகல. ஆனா டீனாவை மட்டும் காணோம். எங்கன்னு பார்த்தா மறுபடியும் இந்த அட்லஸ் பையன் தான் புடிச்சு வச்சிருக்கான். நான் தான் சொன்னேன்ல, ஒழுங்கா அந்த வால்ட்டுக்குள்ள என்ன கூட்டு போ, இல்லனா இந்த வாட்டி கண்டிப்பா இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை புடிச்சு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க லிலித் என்ன பண்றாங்க, அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ல போர்ட்டலை ஓபன் பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே உள்ள இழுத்துட்டு போறாங்க. இந்த பையன் டீனாவை விடுற மாதிரி இல்ல, கையில தான் புடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சுத்தி பாக்குறான். கேலக்சியவே ஆட்சி செஞ்சவங்களுடைய புதையல் ஏரியால இருக்க எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா டீனாவை விடவே மாட்டான். அப்ப லிலித் என்ன பண்றாங்க, டக்குன்னு மறைஞ்சு இவனுக்கு பின்னாடி வந்து அவனுடைய ஷீல்டு எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஷீல்டு இருக்கிறதுனாலதான் இவன் இவ்வளவு ஆடினான் போல இருக்கு. அந்த ஷீல்டை எடுத்ததும் குட்டி பொண்ணு டீனா கிட்ட எல்லாம் அடி வாங்குறான். அந்த பொண்ணு கூட சமாளிக்க முடியல. பாய்டா தம்பி, நீ தானே வாழ்த்து வேணும்னு கேட்ட, இங்கே பத்திரமா இரு, கவலைப்படாத, நீ ஒண்ணு இங்க தனியா இருக்க மாட்ட, உனக்கு துணைக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை கூப்பிட்டுட்டு லிலித் அங்க இருந்து போயிடுறாங்க. யாரான்னு பார்த்தா பின்னாடி ஆக்டோபஸ் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த பயலை இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், அந்த பயலுடைய சோலி கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வெளியே காமிக்கிறாங்க. ஒரு வழியா பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பாண்டோராவை அமைதி நிலைக்கு கொண்டு வரதுக்கு எரேடியன் கடவுள் திரும்ப வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த உலகம் பழையபடி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டியான்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டியான்சி. பா.